உன்னை கட்டுன்னு சொன்னேன். அம்மா ஐயோ, அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா. உங்களுக்கு ஒன்னும் அடிபடல? விளக்கு உங்க மேல விழுந்துருமோங்கிற பதட்டத்துல தான் உங்களை தள்ளி விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். உங்க மனசுல இருக்கிற நெகட்டிவிட்டி தான் காரணம். நீங்க என்ன நினைச்சு இதை ஆரம்பிச்சீங்க? இன்னைக்கு இப்ப எங்க கொண்டு வந்து உங்களை நிறுத்தி இருக்குன்னு பாத்தீங்களா? As you sow, so shall you reap ன்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணா அது முதல்ல ஸ்ப்ரெட் பண்றவங்கள தான் பாதிக்கும். இப்போ அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. நீங்க மகாவை தப்பாவே பேசுனீங்க. ஆனா மகா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்திருக்கா. இனிமேலாச்சும் மகாவை தப்பா பேசாதீங்கம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடி நான் தான் பூட்டினேன்னு சொல்லுவேன். என்னையே கை நீட்டி சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? பழசெல்லாம் மறந்துட்டியா? இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறதுக்கு நீ தான் காரணம். என் சொந்த பந்தத்தை எல்லாம் இத்தனை நாள் இழந்துட்டு வாழ்ந்ததுக்கும் நீ தான் காரணம். எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி என்னை கெட்டவ மாதிரி நிக்க வைக்கிறியா? நான் முதல்ல சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். எல்லாரும் கேட்டதும் கேட்டா சொல்லிடுவியா? நானும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அந்த வேலைக்காரி மேல உனக்கு என்ன அப்படி அக்கறை? என் பொண்ணை விட அந்த வேலைக்காரி உனக்கு அப்படி முக்கியமானவளா போயிட்டாளா? நான் ஏன் அவளை அங்க வச்சு பூட்டினேன்னு தெரியுமா? எனக்கு அவளை பிடிக்காது. ஏன்னா அவ என் பொண்ணோட இடத்தை எடுத்துப்பாளுங்கிற பயம் எனக்கு. அதனால்தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா இதெல்லாம் உனக்கும் தெரியும். அப்படி இருந்தும் நீ என்ன காட்டி கொடுத்திருக்கேனா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் மனசுக்குள்ள என் பொண்ணு மேல அவ்வளவு வெறுப்புன்னு அர்த்தம். கஞ்சனா, அப்படியெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இல்ல, உனக்கு என் பொண்ணு மேல வெறுப்பு தான். ஒன்ன நம்ப முடியாது. நீ அந்த மகாவிய திருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவ. இவ்ளோ நடந்தும் எல்லாரும் முன்னாடியும் நான் ஏன் அமைதியா இருந்தேன் தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். அது என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா ஆகணுங்கிறதுனாலதான். என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. எந்த திருவால நீ இவ்ளோ ஆட்டம் போடுறியோ அந்த திருவை வச்சே உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில போக வைக்கிறேன். பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்பா பெரிய கனவோட ஆரம்பிச்சது. தாத்தாவும் அப்பாவும் சேர்ந்து பார்த்துக்கிட்ட கம்பெனி. அப்பாவோட கனவே நம்ம கம்பெனியை நம்ம ஒண்ணா ஆக்குறது தான். அப்பாவோட அந்த கனவை நிறைவேற்றுறதாமா என்னோட லட்சியம். அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்றேன். மா, இந்த பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எனக்கு வெறும் கம்பெனி இல்லைம்மா, என்னோட அப்பா. உங்க அப்பா எங்கேயும் போகலப்பா, உன் கூடவே தான் இருக்காரு. உன் அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா நீ சாதிப்ப. உங்க அப்பாவோட கனவை கண்டிப்பா நீ நிறைவேற்றுவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. திரு உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா?
அப்போ எதை பத்திமா? இல்ல அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நேரம் ஆயிருக்கும்னு பரத்வாஜ் சாமிகள் சொன்னாரு. திரு கிட்ட கேட்டா அவன் இல்லைன்னு சொல்றான். அத பத்தி திரு உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? பரத்வாஜ் சாமிகள் ஜாதகப்படி அவர் சொன்ன பலன்ல மாற்றமே இருக்காதுன்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். என்னாச்சு மயிலு? அது அது அப்படிலாம் எதுவும் சொல்லலம்மா. சாமி என்னவோ அப்படி சொல்றாரு, நீயும் திருவும் இப்படி சொல்றீங்க. திரு என்கிட்ட எதையும் மறைக்கவும் மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா பரத்வாஜ் சாமிகள் ஜாதகம் பார்த்து சொன்னா அது ரொம்ப கரெக்டா இருக்கும். ஐயோ, அதான் மனசுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ஒரு வயசுக்கு மேல அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. பூஜை முடிஞ்சதும் கணவன் கையால குங்குமத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கணும். இப்படி செஞ்சா அவங்க ஆயுள் பெருகும், தீர்காயுஷா இருப்பாங்க. இப்படி செய்யலன்னா அந்த கணவன் உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குமா? பூஜையில கலந்துக்கலன்னா கணவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றாரே, என்ன பண்றது? யாருக்கும் தெரியாம கௌதம வர சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுதான் கௌதம்க்கு நல்லது. அண்ணே, இப்ப எப்படி நான் இந்த பூஜையை பண்றது? நான் பண்ணாதான் அவருக்கு இருக்கிற கண்டம் சரியாகும். இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன எனக்கும் என்ன செய்யறதுன்னு புரியலம்மா. இன்னொரு விஷயமா, உங்க வீட்ல இருக்கிற கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த பூஜை செய்யற சுமங்கலிக்கு பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை செஞ்ச தீர்த்தத்தை தலைக்கு தெளிச்சுக்கிட்டா அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்த பூஜையால என் பொண்ணு கவிதாவுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும்.